வணக்கம். 2019 மக்களவைத் தேர்தல் தொடர்பான நிகழ்வுகளை இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில் காணலாம். ஐயர்மலை பகுதியில் ரோப்கார் திட்டம் நிறைவேற்றப்படும். தேர்தல் பிரச்சாரத்தில் டாக்டர் பாரிவேந்தர் உறுதி. மீன்வளத்துறைக்கு தனி அமைச்சகம் அமைக்கப்படும். ராமநாதபுரம் கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. சூலூர் உள்ளிட்ட 4 தொகுதி இடைத்தேர்தல். திமுக வேட்பாளர்கள் அறிவிப்பு. 12,12,550 முதல் தலைமுறை வாக்காளர்கள். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் விரிவுபடுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை உறுதியாக நிறைவேற்றி தருவேன் என டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்தார். பெரம்பலூர் மக்களவை தொகுதி வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் குளித்தலை ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்து வருகிறார். வைப்புதூர், சத்தியமங்கலம் ஊராட்சி, ஐயர்மலை கடைவீதி உள்ளிட்ட பகுதிகளில் திரண்டு வந்த மக்களிடையே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். செல்லும் இடமெல்லாம் டாக்டர் பாரிவேந்தருக்கு தொண்டர்களும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்த திட்டத்தையும் தாண்டி உங்களுடைய வெற்றி வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் 3 தனித்திட்டங்களை தனது சொந்த திட்டங்களாக அறிவித்திருக்கிறார். உங்களுடைய வெற்றி வேட்பாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் இந்த பகுதியிலே படிக்கின்ற ஏழை எளிய மாணவர்களுக்கு குளித்தலை உட்பட்ட அனைத்து சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள். வைப்புதூர் பகுதியில் பேசிய டாக்டர் பாரிவேந்தர் இந்த பகுதியில் நடைபெறும் சந்தையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். தாம் வெற்றி பெற்று நன்றி கூற வரும் பொழுது தொகுதி மக்களின் தேவைகள் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேற்றுவேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி ஒரு பிற்படுத்தப்பட்ட தொகுதி என்று சொல்லுகிறார்கள். நான் இப்படியே தான் இருக்க போதுமா, பிற்படுத்தப்பட்ட தொகுதி என்று மற்றவர் சொல்ல நான் கேட்டுக்கொள்ளத்தான் வேண்டுமா என்றால் இல்லை. நாம் நினைத்தால் இதை ஒரு வளர்ந்த தொகுதியாக ஆக்கி காட்ட முடியும். அந்த நிலையிலே தான் நாம் எல்லோரும் சேர்ந்து இதை ஒரு வளர்ந்த தொகுதியாக நாம் ஆக்க வேண்டும். அதற்கான வேலை வாய்ப்பு நமக்கு ஏற்படுத்த வேண்டும். அந்த வேலை வாய்ப்பு என்பது தானாக வந்து விடாது. தொழிற்சாலைகள் பெரிய அளவில் கொண்டு வர வேண்டும். அதற்கான நிதியை எங்கே மையத்திலிருந்து டெல்லியிலிருந்து கொண்டு வந்து அவற்றையெல்லாம் ஏற்படுத்தி அதன் மூலமாக அதிகமான வேலை வாய்ப்பு உருவாக்க வேண்டும். உங்களுடைய ஊர் தேவைகளாக சில கோரிக்கைகளை வைக்கிறீர்கள். வைப்புதூர் சந்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்கிறீர்கள். உங்க ஊர்ல சந்தை நடக்குது. அதுல அந்த சந்தையை மேம்படுத்தணும்னா இப்ப என்ன எப்படி இருக்குன்னு பார்த்தா தான் தெரியும். நான் வந்து பார்க்குறேன். அது கொஞ்சம் ஒரு சுத்தமாகவும் நல்ல கட்டிட வசதிகளோடும் கூடிய ஒரு சந்தையை ஏற்படுத்த நாம் ஏற்பாடு செய்வோம். அதே போல ஐயர்மலை ரோப்கார் திட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது, முடிந்தபாடில்லை. அதை விரைவாக முடிப்பதற்கு எல்லா முயற்சியும் எடுப்பேன் என்பதை. இதனைத் தொடர்ந்து ஐயர்மலை பகுதியில் பேசிய டாக்டர் பாரிவேந்தர் அப்பகுதி மக்களின் முக்கிய கோரிக்கையான ரோப்கார் திட்டம் நிறைவேற்றி தரப்படும் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் அரியலூரிலிருந்து பெரம்பலூர், துறையூர் வழியாக ரயில் பாதை திட்டம் நிறைவேற்றப்படும் என்றும் உறுதியளித்தார். ரோப்கார் திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நான் கால் நடக்கிற மாதிரி அதுவும் நடந்துகிட்டு காலாலேயே நடக்குது. அது விரைந்து முடிய மாட்டேங்குது. அதை விரைந்து முடிக்குமாறு கேட்கிறார்கள். நிச்சயமாக நான் வந்த பிறகு அதற்கான முயற்சியை முழுமையாக எடுப்பேன் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். அதே மாதிரி காவிரி குடிநீர் கிடைக்க உரிய நடவடிக்கை. ஆனால் காவிரி குடிநீர் கிடைக்க இருக்குன்னு சொல்றாங்க, ஆனால் இல்லைன்னு சொல்லி 2 மாதிரி இருக்குது, ஆனால் இல்லை. அந்த மாதிரி அதை விரிவுபடுத்த வேண்டும். காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும். அதை முதல்ல மெயின்டைன் பண்ணணும். அதை இருக்கிறத ரிப்பேர் வராமல் எங்கேயா குழாய் உடைஞ்சு போனால் சுத்தம் பண்ணி இந்த மாதிரிலாம் அதை மெயின்டைன் பண்ணணும். அதையெல்லாம் கூட நான் வந்த பிறகு செய்து தருவேன் என்பதை கூறிக்கொள்கிறேன். இதில் ரயில் பாதையை பார்க்காத ஒரு தொகுதியாக மக்கள் பேசுகிறார்கள். ரயில் பாதைன்னா பெரம்பலூர், அரியலூர், உங்களுடைய இந்த மாவட்டம் நாமக்கல் ஆகிய 4 மாவட்டங்கள் வழியாக செல்லக்கூடிய ரயில் பாதை ஒரு கனவு திட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பஸ்ல போறதுக்கு எவ்வளவு காஸ்ட்னு தெரியும். சொந்த வண்டி வச்சிருந்தா எவ்வளவு
எல்லாத்துக்கும் தெரியும், பெட்ரோல் விலை டீசல் விலை அதிகமாக இருக்குது. ரயில் என்று சொன்னால் நிச்சயமாக குறைந்த செலவாகத்தான் இருக்க முடியும். அந்த வகையில் அது துறையூர் மற்ற வகையெல்லாம் வரணும்னா அவங்களுக்கு குறைந்த செலவில் பிரயாணம் செய்ய வேண்டுமானால் ரயில் பாதைகள் அமைய வேண்டும், தென் ரயிலும் விடப்பட வேண்டும். இதையெல்லாம் கூட பெற்றுத் தருவதற்கு எல்லா முயற்சியும் நான் எடுத்துக்கொள்வேன் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். தாங்கள் மீண்டும் மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் மீன்வளத்துறைக்கு என தனி அமைச்சகம் அமைக்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாரதிய ஜனதா வேட்பாளர் நயினார் நாகேந்திரன், சிவகங்கை தொகுதி வேட்பாளர் எச் ராஜா, தூத்துக்குடி வேட்பாளர் தமிழிசை, திருநெல்வேலியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் மனோஜ் பாண்டி உள்ளிட்டோரை ஆதரித்து பிரதமர் மோடி ராமநாதபுரத்தில் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், விவசாயிகளுக்கான கிசான் கிரெடிட் கார்டு திட்டம் மீனவர்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று கூறினார். அப்துல் கலாம் கண்ட கனவை நிறைவேற்றும் நிலையில் இருக்கிறோம் என்றும், நீர் மேலாண்மைக்காக தனி அமைச்சகம் உருவாக்கப்படும் என்றும், மூக்கையூர் மற்றும் பூம்புகார் உள்ளிட்ட துறைமுகங்கள் மேம்படுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பயங்கரவாதிகள் இந்தியாவை தாக்க நினைத்தால் அவர்கள் எங்கு மறைந்திருந்தாலும் அழிப்போம் என்றும் கூறினார். முன்பை விட வேகமாக வறுமை ஒழிக்கப்பட்டு வருகிறது என்றும், எதிர்க்கட்சிகள் நாட்டை பின்னோக்கி இழுப்பதாகவும் பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். will cater to many aspects relating to water. Focus will be given on water conservation, ensuring clean water supply in city and top-class irrigation facilities for farmers. சூலூர், திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட 4 பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் காலியாக உள்ள திருப்பரங்குன்றம், சூலூர், அரவக்குறிச்சி, ஒட்டப்பிடாரம் ஆகிய தொகுதிகளுக்கு மே 19ஆம் தேதி இடைத்தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இதனை அடுத்து உடனடியாக தேர்தல் பணிகளை தொடங்கும் வகையில் திமுக தனது வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. இதன்படி திருப்பரங்குன்றத்தில் டாக்டர் சரவணன், சூலூரில் பொங்கலூர் பழனிசாமி, அரவக்குறிச்சியில் செந்தில் பாலாஜி, ஒட்டப்பிடாரத்தில் MC சண்முகையா ஆகியோர் திமுக வேட்பாளராக போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன், தமிழகத்தில் பாஜகவுக்கு எதிரான அலை வீசுவதாக தெரிவித்தார். 40 மக்களவை தொகுதி மற்றும் 22 சட்டமன்ற இடைத்தேர்தல் தொகுதிகளிலும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி என்றும் கூறினார். இந்த ஆளும் மத்திய அரசு பிஜேபி மேலேயும் இந்த அதிமுக மாநில அரசு மேலேயும் மக்கள் கடுமையான அதிருப்தியில் இருக்கிறாங்க. மத்தியில் மோடி அவர் திடீர்னு ஜிஎஸ்டி கொண்டு வந்தார், ஓவர் நைட்டில் 500,000 ரூபாய் செல்லாதுன்னு சொன்னார், நீட்டுன்னாரு. தமிழகத்தில் உள்ள நிறைய என்னென்ன திட்டங்கள் தமிழகத்துக்கு இடைஞ்சலாக இருக்குமோ அந்த நோக்கோடு அவர் எல்லாமே செயல்பட்டுக்கிட்டு இருந்தார். அதனால் மக்கள் ரொம்ப அவங்க மேலே பெரிய ஒரு ஆன்டி பிஜேபி அலை தான் இங்கே தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் இருக்கிறது. வாக்குப்பதிவு நாளில் விடுமுறை அளிக்காத தனியார் நிறுவனங்கள் மீது விதிக்கப்படும் அபராத தொகையை அதிகரிக்க முடிவு செய்திருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் சத்யபிரத சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் 12,12,550 முதல் தலைமுறை வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளதாக கூறினார். மாநிலம் முழுவதும் 280 கோடி ரூபாய் மதிப்புள்ள 991 கிலோ தங்கம், 661 கிலோ வெள்ளிப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். வாக்குக்கு பணம் வாங்குவதும் கொடுப்பதும் சட்டப்படி குற்றம் என்று கூறிய சத்யபிரத சாஹூ, பணம் பெறுவோர் மீதும் வழக்கு பாயும் என திட்டவட்டமாக தெரிவித்தார். மோடியை மக்கள் நிராகரிக்க வேண்டும், ப. சிதம்பரம் கோரிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. சிறப்பு செய்திகள் தொடர்கின்றன. பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் ஆதரிக்கும் பிரதமர் மோடியை மக்கள் நிராகரிக்க வேண்டும் என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கோரிக்கை விடுத்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்,
2014ஆம் ஆண்டில் பாரதிய ஜனதா அறிவித்த திட்டங்களை நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டினார். நீட் தேர்வில் மாநில விருப்பத்தை பொறுத்து நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் தமிழகத்தில் முழுமையாக ரத்து செய்யப்படும் எனவும் ராகுல் காந்தி அறிவித்துள்ளதை சுட்டிக்காட்டினார். பியூஷ் கோயல் அவர்கள் பாரதிய ஜனதா ஆட்சி தொடர்ந்தால் நீட் தேர்வு தொடர்ந்து அமலில் இருக்கும், அதிமுக அரசையும் சம்மதிக்க வைப்போம் என்று பேசியிருக்கிறார். காங்கிரஸ் தலைவர் மக்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப எங்கள் கொள்கை அமையும் என்கிறார். பாரதிய ஜனதா கட்சியுடைய முக்கிய தலைவர் சொல்கிறார், எங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப மக்கள் தங்களுடைய மனப்போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிறார். தமிழகத்தில் சாதி கலவரங்களை தூண்டி அரசியல் ஆதாயம் தேட பாமக முயற்சிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் மற்றும் தட்டஞ்சாவடி தொகுதி திமுக வேட்பாளர் வெங்கடேசனை ஆதரித்து பாக்கமுடையன்பேட்டை அருகே முத்தரசன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசியல் ஆதாயம் தேடும் பாமக தேர்தலில் தோற்பதை உறுதி செய்துள்ளதாக குறிப்பிட்டார். வாக்குப்பதிவு மையங்களை கைப்பற்றுவோம் என பேசிய அன்புமணி மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு விளைபோன கட்சி. இந்த தேர்தலில் நாங்கள் தோற்று போய் விடுவோம் என்பதை அவர்கள் உறுதி செய்து விட்டார்கள். தோற்று போவோம் என்கிற உறுதிப்பட்ட நிலையில் வாக்குச்சாவடிகளை கைப்பற்றுங்கள் என பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களுக்கு வன்முறையை தூண்டுங்கள், வன்முறை செய்யுங்கள் என அன்புமணி ராமதாஸ் பகிரங்கமாக பொதுக்கூட்ட மேடைகளிலேயே பேசியது அனைத்து ஏடுகளிலும் தொலைக்காட்சியிலும் செய்தியாக வெளியிடப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் அவர் மீது நடவடிக்கை எடுத்து தகுதி நீக்கம் செய்ய வேண்டும். அதிமுக, பாமக மற்றும் இந்து அமைப்புகள் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாரதிய ஜனதாவிற்கு எதிராக பேசி வரும் நிலையில் தனக்கும் தனது கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் பாதுகாப்பு வழங்க தேர்தல் ஆணையத்திற்கு கோரிக்கை விடுத்ததாக கூறினார். இதுவரை பாதுகாப்பு வழங்கவில்லை என குறிப்பிட்ட அவர், நேற்று கட்சி நிர்வாகிகளை சிலர் கொலை செய்ய முயற்சித்ததாக குற்றம் சாட்டினார். நான் திமுக கூட்டணி ஆதரித்து வடதமிழ்நாட்டில் எங்கு பிரச்சாரம் செய்தாலும் உயிரோடு வீடு செல்ல முடியாது என்று பகிரங்கமாக என்னுடைய முகநூல் பின்னோட்டத்திலேயே வந்து நூற்றுக்கணக்கான பாமக பிரமுகர்களும் போலி கும்பல்களும் ஆர்எஸ்எஸ், பிஹெச்பி, பாரதிய ஜனதா கும்பலும் மிரட்டி எழுதியிருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட டிஎஸ்பி, எஸ்பி உயரதிகாரிகளுக்கு தகவல் சொல்லியோ இதுவரையிலும் இந்த கொலை முயற்சியில் ஈடுபட்ட அதிமுக, பாமக பிரமுகர்கள் கைது செய்யப்படவில்லை. 4 தொகுதி இடைத்தேர்தலில் திமுகவுக்கு மனிதநேய மக்கள் கட்சி ஆதரவு அளிக்கும் என கட்சியின் மாநில தலைவர் ஜவஹர்லா தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 4 தொகுதி இடைத்தேர்தலிலும் திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சி நாட்டின் பொருளாதாரத்தை பின்னோக்கி கொண்டு சென்றுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். இந்தியாவினுடைய மிக உச்சபட்சமான 15 பணக்காரர்களுக்கு அவர்கள் வங்கியில் வாங்கிய கடனில் 3.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி இல்லை. மிக பெரும் பணக்காரர்களுக்கு தான் காவலாளியாக இருந்திருக்கிறார் தவிர சாமானியர்களுக்கு இல்லை என்பது யதார்த்தமான உண்மை. 4 சட்டமன்ற தொகுதி தேர்தல்களில் மனிதநேய மக்கள் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்து அவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் வந்து பிரச்சாரம் செய்வோம். கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக திரைப்பட இயக்குனர் ராஜமுருகன் தெரிவித்துள்ளார். கோவை பத்திரிகையாளர் மன்றத்தில் துணிந்து செல் என்ற பெயரில் பிரச்சார பாடலை வெளியிட்ட அவர், காவல்காரன் என்ற குறும்படத்தையும் வெளியிட்டார். பின்னர் பேசிய அவர், அறம் சார்ந்த அரசியலை பேசுவதற்காக யூடியூப் சேனல் ஒன்றை தொடங்கியுள்ளதாகவும் கூறினார். இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் போட்டியிடும் சிதம்பரம் தொகுதியிலும் பிரச்சாரம் மேற்கொள்ளப் போவதாக அவர் தெரிவித்தார். இந்த தேர்தலில் நேரடியாக களத்திலும் இடதுசாரி வேட்பாளர்களை ஆதரித்து 4 தொகுதிகளில் மதுரையில் சு. வெங்கடேசன் தோழரை ஆதரித்து அருவாள் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்திற்காகவும், கோயம்புத்தூரில் PR நடராஜன் தோழரை ஆதரித்து அருவாள் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்திற்காகவும், நாகப்பட்டினத்தில் M. செல்வராஜ் தோழரை
கதிரறுவாள் சின்னத்திற்காக ஆதரித்தும் பிரச்சாரமும் செய்கிறோம். நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என வாக்குறுதி அளித்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவாக தமிழ்நாடு நலவாழ்வு இயக்க மூத்த மருத்துவர்கள் அறிவித்துள்ளனர். சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள், பாரதிய ஜனதா அரசு தமிழகத்தில் உள்ள சில மருத்துவ செயல்பாடுகளை தனியாருக்கு கொடுப்பதாக குற்றம் சாட்டினர். தமிழ்நாட்டில் நீட் தேர்வு இருப்பதால் தமிழக இளைஞர்களுக்கு மருத்துவ படிப்பு எட்டாக்கனியாக இருப்பதாக கூறிய அவர்கள், அதனை தடை செய்வோம் என கூட்டணிக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டனர். நீட்டுன்னு எடுக்கும்போதே அது மருத்துவக் கல்வி தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவ மாணவர்களுக்கு அது எட்டாத கனியாக ஆகிவிட்டது. இது எதுக்காக நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம்னாக்கா, இந்த மதசார்பற்ற கூட்டணியில் இருக்கிற திமுக, காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தங்களுடைய தேர்தல் அறிக்கையிலேயே நீட்டை நாங்கள் எடுத்துருவோன்ற பகிரங்கமாக அறிவிச்சிருக்காங்க. நாங்கள் ஒரு ஜனநாயக பார்வையாக இதுக்காக இந்த மாதிரி வாக்களிக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மறு வாக்குப்பதிவு நடைபெற வாய்ப்பளிக்காமல் அலுவலர்கள் தேர்தல் பணியில் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சுமார் 20,792 அரசு ஊழியர்கள் தேர்தல் பயிற்சி பணியில் ஒரு மாதமாக ஈடுபட்டு வருகின்றனர். வாக்குப்பதிவு மையங்களில் மேற்கொள்ளவுள்ள பணிகள் மற்றும் விதிமுறைகள் குறித்து மண்டல அதிகாரிகள் மூலம் பயிற்சிகள் வழங்கப்பட்டன. இறுதிக்கட்டமாக வாக்குப்பதிவு எந்திரங்களை கையாளும் முறை உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை மாவட்ட ஆட்சியர் பொன்னையா தெரிவித்தார். பயணிகள் நிழற்குடையில் அதிமுக கொடிகள். 3 நாட்களாக பயணிகள் அவதி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. தேர்தல் சிறப்பு செய்திகள் தொடர்கின்றன. தென் சென்னை மக்களவை தொகுதியின் அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் பல்வேறு இடங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள திருவான்மியூர், வெட்டுவாங்கண்ணி மற்றும் துறைப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் அவர் பிரச்சாரம் செய்தார். அப்போது பொதுமக்கள் தங்கள் பகுதியில் உள்ள குறைகள் குறித்த மனுக்களை வழங்கினர். அதனை பெற்றுக்கொண்ட அவர் மக்களின் அனைத்து கோரிக்கைகளும் பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் மருதூர் பேரூராட்சி பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதனை தற்பொழுது நேரலையில் காணலாம். $6,000
மக்களவை தேர்தல் சிறப்பு செய்திகள் முடிவடைந்தன. மீண்டும் இரவு 7:30 மணிக்கு ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளை சந்திப்போம். வணக்கம்.